ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பேய் படத்தை பார்க்க போறோம். இந்த படத்தை நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. அதாவது இது ஒரு ரீமேக் மூவி. 2004ல ஒரு தாய் லாங்குவேஜ்ல ஷட்டர் அப்படிங்கிற ஒரு பேய் படத்தை நம்மள நிறைய பேர் பார்த்திருப்போம். அந்த படத்தை கூட ஹாலிவுட்ல ரீமேக் பண்ணிருப்பாங்க. அந்த படத்தோட இந்தோனேஷியன் வெர்ஷனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த படத்துல எப்படிலாம் செம்மையான ஹாரர் சீன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்துல செம்மையான ஹாரர் சீன்ஸ்ல இருக்கும். நிறைய தூக்கி வாரி போடுற சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல செம்ம எமோஷனலான ஒரு எலிமெண்ட் கிளைமேக்ஸ்ல இருக்கு. இந்த படத்தோட கதை ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால வளன்னு பேசாம நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம படத்தோட ஹீரோவான டார்வினோட குரல்ல நாம எப்பவுமே பாஸ்ட்ல இருந்து தப்பிக்க முடியாது, இப்ப நடக்கிறது எல்லாமே அதோட விளைவு தான், அதுதான் நம்மள முன்னோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப டெக்னாலஜி அதிகமா வந்ததுனால அது கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. குறிப்பா சொல்ல போனா போட்டோகிராஃபில ரொம்பவே அட்வான்ஸா மாறிடுச்சு. ஆனா அந்த பழைய மெத்தடு போட்டோவை பிடிச்சி அதை ப்ராசஸ் பண்ணி அந்த போட்டோவை கழுவுறதுக்கு ஒரு தனி திறமை வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அப்படியே ஹீரோ அந்த போட்டோவை கழுவி எடுக்கிறத காட்டுறாங்க. அவனுக்கு பின்னாடி நிறைய பேர் நின்னுகிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ். போட்டோகிராஃபி பத்தின ஒரு ஒர்க் ஷாப்பை அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேதான் ஹீரோ எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பழைய மெத்தட்ல எப்படி அந்த போட்டோவை எடுத்து கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே வெளியில வந்துகிட்டே இருக்கான். ஏன்னா ஹீரோ ஒரு போட்டோகிராஃபர், அதுல ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட், அதுவும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆளும் வேற. அப்படி இந்த ஒர்க் ஷாப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே கட் பண்ணி ஒரு பார்ட்டியில காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல நியோ அப்படிங்கிற ஒருத்தனுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம். அதுக்காக தான் பார்ட்டி ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோக்கு ஏற்கனவே பையா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடந்திருக்கும். அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோவோட மத்த 2 ஃப்ரெண்ட்ஸோட பேரு ரேசா, இன்னொருத்தவன் அபி. அபிக்கு ரேசாவுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. அவனுங்க 2 பேரும் இவனுங்க 2 பேரை கலாச்சிக்கிட்டு சிங்கிளா ஜாலி சுத்தி திரிறாங்க. அப்படியே அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ பக்கமா டாபிக் திரும்புது. ஹீரோ காலேஜ்ல ஒரு பிளே பாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னா நிறைய பொண்ணுங்க அவன் மேல பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நாங்க மட்டும் இல்லட்டா அவ ஒரு பொண்ணுகிட்ட ஏமாந்துருப்பான் அப்படின்னு நிறைய குளித்தி போட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் இவனுங்கெல்லாம் குடிச்சிட்டு வளர்றாங்க, அதெல்லாம் நீ நம்பாத அப்படி சொல்லி சமாளிக்க பாக்குறான். இதுக்கு நடுவுல கல்யாண பொண்ணுமே இங்க வந்துடுறாங்க. அப்படி எல்லாருமே ஜாலியா ஃபன் பண்ணி குடிச்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோன் தான் வண்டி ஓடிட்டு வந்துகிட்டு இருக்கா. அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோனுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு பொண்ணை பத்தி சொல்லிருப்பாங்கல்ல. ஆக்சுவலா அவங்க டைரக்டா ஒரு பொண்ணுன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. ஹீரோ காலேஜ் டைம்ல ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்க, அது ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் யாரு அப்படின்னு ஹீரோன் வரும்போது கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோ அவங்க குடிச்சிட்டு வளர்றாங்க, அதெல்லாம் நம்பாத, அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். அது ஒரு பொண்ணுனால அப்படின்னு ஹீரோனுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அந்த பொண்ணுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு திரும்ப திரும்ப ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல ரோட்டை பார்க்காம ஹீரோவை பார்த்தே பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. திடீர்னு ரோட்ல ஒரு பொண்ணு கிராஸ் ஆக அந்த பொண்ணை அடிச்சு தூக்கிடுறா. அப்படியே காரை கொண்டு போய் ஹீரோனை எப்படியோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பிளக்ஸ் போட்டுற அந்த மரக்கட்டையில போய் இடிக்க ஹீரோனுக்கு ஒரே படபடப்பாயிருது. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அடிபட்டு ரோட்ல கிடக்கா. ஹீரோனுக்கு அந்த பொண்ணு உயிரோட இருக்கால இல்லையா, அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா ஹீரோ ரொம்பவே பயந்து போயிட்டு எப்படியும் போலீஸ் கேஸ் ஆயிடும், அவ இறந்து போயிட்டா நம்மள தான் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்ல கேட்காம ஹீரோனை கன்வின்ஸ் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோனுக்கு அங்கிருந்து வர மனசே இல்ல, தப்பு பண்ணிட்டோம், தன்னாலதான் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியா இருக்கு. அப்படி கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோவும் அவர் படிச்ச அந்த காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க போல அங்கே வந்திருக்கான். அவனுக்கு கார்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுல, அப்ப தலையில அடிபட்டு இருக்கு, அதுக்கு பேண்டேஜுமே போட்டிருக்கான். லெக்சரர் ஹீரோவை பத்தி சொல்லி அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பேச கூப்பிட ஹீரோவும் போயிட்டு அந்த காலேஜ்ல படிச்ச அனுபவங்கள் போட்டோகிராஃபி பேசன் எப்படி இங்க உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே தான் படிச்ச அந்த காலேஜ்ல இருக்கிற எல்லா இடத்தையுமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி எல்லா இடத்துலயுமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணவங்க ட்ரெஸ்லாம் ஒரு இடத்துல நிறைய இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி, ஏதோ மன கஷ்டம் ஆன மாதிரி அங்கிருந்து வேகமா கிளம்பிடுறான். ஹீரோ இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் அவனோட முகம் ஏன் இப்படி மாறிச்சு அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா போக போக அதுக்கான காரணத்தை சொல்லுவாங்க. அடுத்து அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே குரூப்பா நின்று போட்டோ எடுக்கிறதுக்காக எல்லாருமே நின்றுகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஆட்டோமேட்டிக்கா போட்டோ எடுக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் கேமரா வழியா பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு லேடி பேய் உருவத்துல அவங்களுக்கு நடுவில் நிக்கிறது பார்த்து மிரண்டு போயிடுறான். ஆனா நார்மலா பார்த்தா அங்க எந்த ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியல. ஹீரோ ரொம்பவே குழம்பி போயிட்டு அதுக்கப்புறம் டைமர் செட் பண்ணிட்டு வேகமா அவனுக்கான இடத்துல வந்து நின்னு அந்த பேய் உருவம் தெரிஞ்ச அந்த இடத்துல எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டோ எடுக்கிறதுக்காக நிக்கிறான். அப்படி கட் பண்ணி அடுத்து ஹீரோ அவனோட லேப்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ அந்த காலேஜ்ல நிறைய இடத்துல போட்டோ எடுத்திருப்பான்ல, அந்த இடத்துல ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி ஒயிட் கலர்ல ஒரு பிளாஷஸ் மாதிரி எல்லா போட்டோவும் இருக்கிறத கவனிக்கிறான். இதுக்கு முன்னாடி நிறைய போட்டோ எடுத்திருக்கான். எந்த ஒரு போட்டோவிலையும் இப்படி ஒரு பிளாஷஸ் அவன் கவனிச்சதே கிடையாது. எல்லா போட்டோவிலையும் ஒரே மாதிரி ஒரு பிளாஷஸ் இருக்கிறத கவனிக்கிறான். அத ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோட ரூம் கதவை யாரோ வேகமா துறக்க ட்ரை பண்ற
பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோ ஒரு நிமிஷம் பயந்து போய் நின்னுகிட்டு இருக்கும்போது வெளியில இருந்துகிட்டு ஹீரோயின் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. ஹீரோவை ஹீரோனோ வெளியில கூப்பிட்டு பேசுறாங்க. ஹீரோ இப்ப நார்மல் ஆயிட்டா. ஏன்னா நேத்து 2 பேரும் சேர்ந்துகிட்டு ஒரு பொண்ணை அடிச்சு போட்டு வந்திருப்பாங்கல்ல கார்ல. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஹீரோயின் அவளாவே இல்ல, ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. அந்த பொண்ணு என்னாச்சு ஏதாச்சு அவ இறந்துட்டாளா அப்படின்னு எதுவுமே தெரியாம அவ மன நிம்மதியே இல்லாம இருக்கா. ஆனா ஹீரோ அதை பத்தி எதையுமே கவனிக்காம கண்டுக்காம அவனுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்ல. அவன் அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் அதை பத்தியே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கவும் ஹீரோவும் நான் நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், எல்லா நியூஸையும் கேட்டுட்டேன். அங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி தெரியல, எந்த ஒரு பொண்ணு இறந்த மாதிரி தெரியல அப்படி சொல்ல. ஆனா ஹீரோனோ அதை ஏத்துக்காம பேசிக்கிட்டே இருக்கவும் ஹீரோவும் எப்படியோ ஹீரோனை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவரோட போட்டோ ஒரு பிளாஷஸ் ஏற்பட்டிருக்கும்ல அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் அதை போட்டோவை காட்டி ஏன் இப்படி பிளாஷஸ் இந்த மாதிரி வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நான் எடுத்த எந்த ஒரு போட்டோவும் இப்படி வந்தது இல்லையா அப்படின்னு கேட்க அவர் அதை பார்த்துட்டு ஏய் டார்வின் இதை பார்த்தா ஏதோ பேய் மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்பவே சீரியஸா பேசுறாரு. அதை ஹீரோவும் நம்பிடுறான். ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட் பொண்ணு தான் வந்து இந்த மாதிரி பேய தெரியுது அப்படின்னு. ஹீரோக்கு ஏற்கனவே ஒரு பேய் உருவம் தெரிஞ்சிருக்கல. ஆனா திடீர்னு அவரு நான் சும்மா சொன்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கலாய்க்கிறாரு. இது ஏதாவது கேமரா ஆங்கிள் மிஸ்டேக்கா இருக்கும், இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லி அனுப்பி வைக்க ஹீரோ ஒரு வித குழப்பத்தோட தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க ஹீரோயினோ கொஞ்சம் மன நிம்மதி ஆகிறதுக்காக பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பாட்டியும் தாண்டி ஏதோ ஒரு கொடூரமான ஒரு அழுகுரல் கேட்கிற மாதிரி இருக்க ஹீரோயினோ அந்த ஹெட்செட்டை கழட்டி வச்சுட்டு அந்த சத்தம் கேட்கிற அந்த பக்கமா போய் பார்த்தா ஒரு ரூம்குள்ள இருந்து தான் கேட்கிற மாதிரி இருக்குமோ. அந்த ரூமை ஓபன் பண்ணி பாக்குறா, அது ஹீரோவோட அந்த லேப் தான். அந்த லேப்ல அந்த போட்டோவை கழுவுறதுக்காக ஒரு இடம் வச்சிருப்பாங்க, ஒரு சிங்க் மாதிரி. அந்த சிங்குக்குள்ள நிறைய போட்டோ இருக்கு, அதுல தண்ணியும் தானா விழுந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல திடீர்னு ஒரு பேய் அப்படி எந்திரிக்கும் பாருங்க. அதை பார்த்து மிரண்டு போட ஹீரோனா அங்கிருந்து வெளியில போலாம் அப்படின்னு பாக்குறா. கதவை திறக்க முடியல. அந்த பேயும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தலையை விரிச்சு பிடிச்சி எந்திரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து மிரண்டுகிட்டு இருக்கும் போது அதை பார்த்து ஹீரோனோ டார்வின் என்ன காப்பாத்து அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. அப்படியே டக்குன்னு கட் பண்ணி ஹீரோன் அப்பதான் தூக்கத்துல இருந்து ஹீரோ எழுப்புற மாதிரி இருக்கு. அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு ஹீரோ நல்லா தூங்கிட்டா. அந்த கனவுல தான் அந்த பேயும் வந்திருக்கு. பை இப்பெல்லாம் பகல்ல தூங்காத, அதான் கெட்ட கனவா வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃப்ரெண்டோட இடத்துக்கு போயிருந்தேன். அவ இந்த போட்டோவை பார்த்துட்டு இது ஒரு பேயை கேப்சர் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி என்ன கலாய்க்கிறான் அப்படின்னு அந்த போட்டோவை ஹீரோன் கிட்ட காட்ட ஹீரோனுக்கு அதை பார்த்த உடனே அவங்க ஆக்ஷன் ஆன பொண்ணு தான் இப்படி வந்து பயமுறுத்துதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முதல்ல அந்த இடத்துல அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முதல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல அப்படி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி பொண்ணு இறந்து போயிடுச்சு அப்படின்னு போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி அங்கே போலாம், அங்கே போயிட்டு அப்படி எதுவுமே நடக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அதை பத்தி இனிமே டிஸ்கஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஹீரோவும் கூட்டிட்டு போறான். அந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துல ஒரு கடை ஒண்ணு இருக்கு. அந்த கடைக்கு பக்கத்துல தான் இவங்க கார் போய் இடிச்சிருக்கும்ல, அந்த மரக்கட்டையெல்லாம் ஊண்டி இருக்கு. சரி ஒண்ணு பண்ணலாம், நம்ம 2 பேரும் அந்த இடத்துக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கார்ல அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்த அந்த இடத்துல ஒரு கடை ஒண்ணு இருக்கு. இப்ப ஹீரோவும் ஹீரோனும் அந்த கடையில கேஷுவலா போயிட்டு பொருட்களை வாங்குற மாதிரி இந்த மரக்கம்புகள் ஏன் இப்ப உடஞ்சிருக்கு அப்படின்னு கேட்க நேத்து எவன தண்ணியை போட்டு வந்து இந்த மரத்திலே மோதி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான் தம்பி, நல்ல வேலையை நான் சீக்கிரமா கடை அடிச்சுட்டு போயிட்டேன், இல்லட்டா என் கடை மேலதான் ஏத்திருப்பாங்க அப்படின்னு அந்த கடைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோவும் ஏதாவது அந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்க அப்படி யாரும் அடிபட்ட மாதிரி தெரியல தம்பி அப்படின்னு அந்த கடைக்காரன் சொல்லவும் அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னோட ஃப்ரெண்டான ரெசாவுக்கு கால் பண்ணி அவனுக்கு நிறைய போலீஸ தெரியும் போல, போலீஸ் மூலமா விசாரிச்சு பார்த்ததுல அப்படி அந்த இடத்துல எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்கல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இத ரெசா கிட்ட கேட்டுட்டு ஹீரோவும் இப்ப ஹீரோயின் கிட்ட இந்த இடத்துல எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி தெரியல, போலீஸ் கிட்ட ரெசா விசாரிச்சுட்டா அப்படி சொல்ல டார்வின் நம்ம கண்ணு முன்னாடி தானே ஒரு பொண்ணு அடிச்சான், என்ன இப்படி சொல்ற அப்படின்னு இன்னும் குற்ற உணர்ச்சியோட ஹீரோன் பேசிக்கிட்டு இருக்கா. கடைசியில ஹீரோவும் இங்க பாரு இங்க எந்த ஒரு தப்பு நடக்கல, நீ அதை பத்தியே கவலைப்படாம கொஞ்சம் நார்மலாகு அப்படின்னு ஹீரோனை சமாதானப்படுத்திட்டு நம்ம இங்கே நின்னுகிட்டு நம்ம மேல சந்தேகம் தான் வரும் அப்படின்னு ஹீரோன் அங்கிருந்து ஹீரோவும் கூட்டிட்டு போறான். அப்படி கட் பண்ணி ஒரு ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. அவரு இந்த அமானுஷமான பேயில ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற அந்த போட்டோக்களை ரிசர்ச் பண்றவர் போல அந்த போட்டோக்களை வச்சுக்கிட்டு அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்துல தான் ஹீரோயின் இருக்கா. இப்ப அந்த ப்ரொஃபஸரும் 2 போட்டோவை காட்டி இந்த 2 போட்டோல எது எடிட்டட் எது ஒரிஜினல் அப்படின்னு கேட்க மாத்தி மாத்தி கை தூக்குறாங்க. ஆனா அந்த ப்ரொஃபஸரும் 2மே ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போட்டோ தெர்மல் கேமராவில் எடுக்கப்பட்டது, அதுல ஆஸ்ட்ரல் பீயிங் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 2வது போட்டோவும் ஒரிஜினல் தான். ஏன் ஒரிஜினல் அப்படின்னு சொல்றேன்னா இது போலரைட் கேமரால எடுக்கப்பட்டது அப்படி சொல்லிட்டு போலரைட் கேமரால ஒரு போட்டோவை எடுத்து காட்டுறாரு. இந்த கேமரால போட்டோ எடுத்த உடனே அதோட ரிசல்ட் வெளியே வந்துடும், இத நம்மளால எடிட்டே பண்ண முடியாது அப்படின்னு அந்த 2வது போட்டோ ஒரிஜினல், அதுல பேய் ஒண்ணு பதிவாயிருக்கா அப்படிங்கறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல, நம்ம ஹீரோவும் அன்னைக்கு காலேஜ்ல குரூப் போட்டோ எடுத்திருப்பான்ல, ஒரு லேடியோட பேய் உருவம் ஒண்ணு தெரிஞ்சிருக்கும்ல, அதை பார்த்து கூட ஹீரோ பயப்பட்டிருப்பான்ல, அந்த போட்டோவை தான் இப்ப கழுவிக்கிட்டு இருக்கான். கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த போட்டோவில் ஒரு பேய் உருவம் தெரியறது இவன் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பேய் உருவம் இவனை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கவும் பயந்து போயிடுறான் ஹீரோ. ஹீரோயினை ஒரு போட்டோகிராஃபி ரிலேட்டடா தான் அந்த காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா போல. ஹீரோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஹீரோனுக்கு
காலேஜ்ல இருந்து வந்த மாதிரி தெரியுது. ஆனா அவளோட லுக்கே சரியில்லை. ஒரு மாதிரி வினோதமா ஹீரோவை பாத்துக்கிட்டே இருக்க, இவ்வளவு சீக்கிரமா காலேஜ்ல இருந்து வந்துட்ட அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஹீரோவோட போன் ரிங் ஆகும். அதை எடுக்கிறதுக்காக ஆளுக்கு வர அந்த போன் எடுத்து பார்த்தா கால் பண்றது ஹீரோயின் தான். அதை பார்த்த உடனே மிரண்டு போன ஹீரோனும் காலை அட்டன் பண்ணி பேச, ஹீரோயின் அந்த ப்ரொஃபசர் அந்த போட்டோவை பத்தி பாடம் எடுத்திருப்பார்ல, அதை பார்த்த உடனே தன்னோட ஹஸ்பண்ட் அதாவது ஹீரோ எடுத்த அந்த போட்டோவை பத்தி அவர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அதை பத்தி ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோ ஏற்கனவே இங்க ஹீரோயின் உருவத்துல ஏதோ ஒரு உருவம் வந்திருக்குது புரிஞ்சுக்கிட்டு, கொஞ்சம் இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு திரும்பவும் லேபுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. ஹீரோக்கு சுத்தமா அல்லே இல்ல. அப்படியே கட் பண்ணி அந்த போட்டோஸ் எடுத்துக்கிட்டு அந்த ப்ரொஃபசரை பாக்குறதுக்காக தான் ஹீரோவும் ஹீரோனும் வந்திருக்காங்க. அந்த ப்ரொஃபசரும் அந்த போட்டோவை பார்த்துட்டு, பொதுவா இறந்து போனவங்க இந்த மாதிரி போட்டோல அடிக்கடி தெரியறதுக்கான காரணம் அவங்க ஏதோ ஒரு மெசேஜை கன்வே பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு தான் அர்த்தம். என்னோட இறந்து போன என்னோட அம்மாவும் என்னோட போட்டோ எல்லாத்துலயுமே ரிசீவ் ஆயிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் நான் எடுத்ததுக்கு அப்புறம் அதை பத்தி ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு விஷயமே நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி இமேஜஸ நான் ரிசர்ச் பண்ணவே ஆரம்பிச்சேன். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத போட்டோவிலேயே அவங்க ஹிண்ட் பண்ணுவாங்க. அதை என்ன அப்படிங்கறத நாம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோ அவரோட போட்டோகிராபி ஸ்டுடியோல இருக்காரு. ஒரு பணக்கார லேடிய போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சீக்கிரமாவே இதோட காப்பியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிய அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் கூட இருக்கிற இன்னொருத்தவரை இன்னொரு வேலை செய்யறதுக்கு அனுப்பி வச்சுட்டு அவர் வேலையை ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல இருக்கிற லைட்டு ஆஃப் ஆயிடுது. இது மறுபடியும் ஆஃப் ஆகுது அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு தன்னோட ஸ்டுடியோல வேலை பார்க்குற ஒருத்தரை கூப்பிட்டு கத்துறாரு. ஆனா அந்த நபர் வர்ற மாதிரி தெரியல. லைட் வேற ஏதோ கேமராவில படம் பிடிக்கிற மாதிரி பிளிக்கராயி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிளிக்கர் ஆகிற அந்த லைட் வெளிச்சத்துல அந்த பேய் உருவம் ஹீரோக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது. எப்பெல்லாம் அந்த லைட் வெளிச்சம் தெரியுதோ அப்பெல்லாம் அந்த பேய் உருவம் மெதுவா ஹீரோ கிட்ட வர்ற மாதிரி தெரிய, திடீர்னு கேமரா கீழே விழுந்து உடையிற மாதிரி சத்தம் கேட்குது. ஹீரோவும் அந்த இருட்டுக்குள்ளே இந்த கேமராவை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பேயும் கிட்ட வந்துருது. ஆனா கடைசியில எப்படியே ஹீரோவும் அந்த பியூஸ ஆன் பண்ணி லைட்டை வர வைக்க, அதுக்கப்புறம் அடுத்து ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் கழுத்து வலி ரொம்பவே, தோள்பட்ட வலியும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால செக்அப் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க ஹீரோவை செக் பண்ணி பாக்குறாங்க. வெயிட் மிஷின் எதுவும் கோளாரா அப்படின்னு தெரியல. ஆனா வெயிட் ஓவரா காட்டுற மாதிரி திரும்ப வெயிட்டை செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு, ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு அடிபட்டுச்சுல அதனால கூட உங்களுக்கு கழுத்து வலி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில மாத்திரைகளை எழுதி கொடுத்து ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்து நைட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோவும் அவர் எடுத்த அந்த போட்டோல இருக்கிற அந்த பிளாஷஸ் பார்த்துக்கிட்டே தாகமா இருக்கும், அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு கிச்சனுக்கு போறாரு. அவரு டிவி தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. டிவி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா ஹீரோ தண்ணி குடிக்கும் போது திடீர்னு டிவி ஆஃப் ஆகிற சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு டியோ அங்க நிக்கிறான். அவனை பார்த்த ஹீரோவும் என்ன ஒரு மாறி வந்திருக்கா அப்படின்னு கேட்க, டியோவும் ஹீரோ கிட்ட வந்து, எங்கடா அந்த போட்டோவை எங்கடா மறைச்சு வச்சிருக்க, அந்த போட்டோவை வச்சு அப்படின்னு ரொம்பவே பயமாவும் பதட்டமாவும் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு அவன் என்ன சொல்ல வரான்னு சுத்தமா புரியல. ஆனா அவன் ஏதோ பயத்துல இருக்கான். முதல்ல நான் உன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி வர சொல்றேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ டியோவோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப பின்னாடி நின்னுக்கிட்டு இருக்க அந்த டியோவுக்கு அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும். இதுவா பயத்தோட திரும்பி பாக்குறான். அதே நேரத்துல ஹீரோவும் கால் பண்ணிக்கிட்டே திரும்பி பார்த்தா அங்க நின்னுக்கிட்டு இருந்த அவனோட ஃப்ரெண்ட காணோம். அதே நேரத்துல இங்க ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோ ப்ரொஃபசர் கூட ஒரு குரூப் போட்டோ எடுத்திருப்பாருல, அந்த குரூப் போட்டோல ஒரு பேய் தெரிஞ்சிருக்குமே, அதனால அந்த இடத்துக்கு வந்து போலரைட் கேமரா மூலமா கேப்சர் பண்ணி இந்த பேய் தெரியுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப மேல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கவும் ஹீரோனோ அந்த டான்ஸ் ஆடுவாங்கல்ல அவங்க ரெடி ஆகிற அந்த ரூம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு ஹீரோன் போய் பாக்குறா. அந்த இடத்துல போட்டோ எடுக்கிறா. போட்டோ எடுத்துக்கிட்டே அப்படி ஒண்ணா வச்சுக்கிட்டு வரும்போது ஒரு போட்டோ கீழே விழுகுது. அப்ப அவ ஏற்கனவே எடுத்த அந்த போட்டோல அந்த பேருவம் ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரிய, எவ்வளவு மிரண்டு போயிட்டு மெதுவா பின்னாடி போயிட்டு அந்த சேர்ல அந்த உருவம் உண்மையில இருக்க இல்லையா அப்படின்னு பாக்குறா. ஆனா இங்க அப்படி எந்த ஒரு உருவம் இல்ல. அவ அந்த இடத்த பாத்துக்கிட்டே இருக்கும் போது சோத்துல மாட்டிருந்த ஒரு போட்டோ ஒண்ணு கீழே விழுந்து உடையுது. அந்த போட்டோவில அந்த பொண்ணு அந்த ப்ரொஃபசர் கிட்ட ஸ்காலர்ஷிப் வாங்குற மாதிரி இருக்கு. அப்படி கட் பண்ணி இங்க ஹீரோவும் ரொம்பவே டென்ஷனா தன்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வேகமா வந்துகிட்டு இருக்கான். டியோ ரொம்பவே வினோதமா நடந்துகிட்டான். அப்படினால ஹீரோ அபிக்கு கால் பண்ணி பாக்குறான். ஆனா அப்பதான் காட்டுறாங்க ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டான அபி அவன் ஏற்கனவே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்னு. அதே மாதிரி ரெசாவுக்கும் கால் பண்ணி பாக்குறான். அதே மாதிரி ரெசாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல பரிதாபமா இறந்து கிடக்குறான். பக்கத்துல தான் போன் கிடக்கு. அதுல ஹீரோவோட கால் வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல ஹீரோவும் அந்த காலேஜ்ல இருக்கிற ஒரு நோட் புக்ல ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ ஒன்று இருக்கு. அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இங்க ஹீரோவும் டியோவோட வீட்டுக்கு வந்து காலிப்பில் அடிச்சு பாக்குறான். யாருமே கதவை திறக்காம இருக்கவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கதவு தானாவே திறக்குது. உள்ள போனவன் டியோ அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறான். அந்த இடமே ரொம்பவே மோசமா களைஞ்சு கிடக்கு. நிறைய பொருட்கள் உடைஞ்சு போய் கிடக்கு. அப்ப டேபிள்ல இவங்க 4 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ இருக்கு. அதை ஹீரோவும் பாத்துக்கிட்டே இருக்கும்போது டியோவோட ஒய்ஃபை
கூப்பிட்டுக்கிட்டே ஹீரோவும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டியோ இன்னொரு பக்கத்துல இருந்து ஹீரோவை பார்த்தபடி நடந்து வந்துகிட்டு இருக்கான். அதை ஹீரோவும் பார்க்க ஆனா டியோ திடீர்னு ஓப்பன்ல இருக்கிற அந்த பால்கனி வழியா ஹீரோ எதிர்பார்க்காத நேரத்துல கீழே விழுந்துடுறான். கீழே குதிச்சிடறான். கீழே விழுந்துவன் அப்படி கொடூரமான முனையில இறந்து போக வேகமா கீழே வந்த ஹீரோ இறந்து போய் கிடக்கிற தன்னோட ஃப்ரெண்டை பார்த்து பயந்து போய் வேக வேகமா கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதே மாதிரி இங்க ஹீரோனுக்கு ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோ ஒண்ணு கிடைக்குது. அதை ஹீரோன் பாத்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல இங்க போலீஸ் வந்து இறந்து போன டியோவோட பாடியை ரெக்கவர் பண்றாங்க. அவனோட ஒய்ஃபும் பயங்கரமா அழுது கத்திக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோனுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்ல ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்க அப்பதான் ஹீரோ அபி ரேசா டியோ எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அது ஹீரோனுக்கும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. நான் கார்ல ஆக்சிடென்ட் பண்ண அந்த பொண்ணோட ஆவிதான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ கூட ஒரு பொண்ணு போட்டோ எடுத்திருக்கும்ல அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து இது யாரு அப்படின்னு ஹீரோ கிட்ட கொடுத்து கேட்க இந்த பொண்ணோட ஆவிதான் எல்லா போட்டோம்லயும் ரெஜிஸ்டர் இருக்கிறதுனால கண்டிப்பா இதை யாரு நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோ கிட்ட கேட்க அப்பதான் ஹீரோவோ உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் அவனோட மத்த 3 ஃப்ரெண்ட்ஸும் அவரோட காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்பவே போட்டோகிராஃபில ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கான். அதே நேரத்துல அதே காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கவதான் லில்லி அப்படிங்கிற பொண்ணு. இந்த பொண்ணு ரொம்பவே கூச்ச சுபாவம் பொண்ணு. இந்த பொண்ணு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற அந்த டேபிள கிராஸ் பண்ணி வரும்போது ஹீரோட ஃப்ரெண்டு அவகிட்ட வம்புலக்கிற மாதிரி வழியை மறைச்சிட்டு நிக்க லில்லியும் கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் பேக் எடுத்துட்டு போகும்போது தான் ஹீரோ கவனிக்கிறான் அங்க லில்லி ஒரு நோட் புக்கை விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு. அதை எடுத்துக்கிட்டு தனியா உட்காந்து லைப்ரரியில புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற லில்லி கிட்ட போயிட்டு அந்த நோட் புக்கை கொடுத்துட்டு அவனை அறிமுகப்படுத்திக்கிறான். அப்பதான் நமக்கு விஷயமே தெரிய வருது ஹீரோ ஹீரோனை ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அதாவது ஹீரோன் ஒரு டான்சர். இந்தோனேஷியால பாரம்பரியமா ஒரு நடனம் ஆடுவாங்கல்ல அதுல ரொம்பவே திறமை வாய்ந்தவதான் லில்லி. அப்படி டான்ஸ் ஆடுற லில்லிய ஹீரோ வளைச்சு செம்ம பிரமாதமா நிறைய போட்டோ எடுத்திருக்கான். அதை பார்த்த உடனே லில்லிக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. இப்படியே ஹீரோவும் லில்லியும் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க, மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க, கடைசியில காதலும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே ஹீரோ இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதே கிடையாது. ஒரு நாள் லில்லி கூட ஹீரோவும் ஒரு கடைக்கு போயிருக்கும் போது அங்க இருக்கிற கேமராவை பார்த்துட்டு நான் டாக்ஸில என்னோட கேமராவை விட்டுட்டேன் அது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றான். அதை லில்லியுமே கவனிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க நிறைய இடத்துல வெளியில சுத்துறாங்க. ஒரு மாலுக்கு போயிட்டு ஒரு இடத்துல போட்டோ எடுக்கிறாங்க. அதைத்தான் ஹீரோயினோ ஹீரோ கிட்ட கொடுத்து கேட்டிருப்பா. அதுக்கப்புறம் லில்லியும் ஹீரோவுக்கு அவன் தொலைச்சதா சொன்ன அதே மாதிரியான அவன் ஆசைப்பட்டு கேட்ட அந்த கேமராவை வாங்கிட்டு வந்து பிரசன்ட் பண்றா. ஹீரோவை லில்லிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. மனசுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே வாழவும் ஆரம்பிச்சிடுறாங்க. லில்லியும் ஹீரோவை ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்கிறா. அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோயினோ அவ உன்னை லவ் பண்ணா நீ அவளை லவ் பண்ணியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் இல்லைன்னு தலையாட்டுறான். அப்படியே மறுபடியும் பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. லில்லிக்கும் ஹீரோவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. வழக்கம் போல லில்லி அவங்கள கிராஸ் பண்ணும்போது அவங்க கலாய்க்கிறாங்க. ஆனா ஹீரோ அங்கேதான் நிக்கிறான். எந்த ஒரு பதிலும் பேசாம அவங்கள தடுக்காம அமைதியாவே நிக்கிறான். இது எல்லாத்தையுமே லில்லி கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம லில்லியும் அவனோட போட்டோகிராபி விஷயமா ஒரு பொண்ணு கூட பேசுறது கூட தன்னை விட்டுட்டு அந்த பொண்ணு கூட போய் அவளை லவ் பண்ணிடுவாளோ அப்படின்னு ஒரு வித பொசசிவ்னஸும் லில்லி கிட்ட இருந்துச்சு. அது மூலமா அவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை வர ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல ஹீரோ லில்லிய பிரேக்கப் பண்ணிடுறான். அதை தாங்க முடியாத லில்லியும் மனசு உடைஞ்சு போய் அழுதுகிட்டே வந்து தன்னோட கையை கட் பண்ணிடுறான். ஹீரோவும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கிற அந்த நேரத்துல கூட என்னை விட்டுட்டு போனா நான் செத்து போயிடும் அப்படின்னு இன்னொரு கையும் கட் பண்ண பாக்குறா. இது எல்லாமே ஹீரோவுக்கு பிளாக்மெயில் மாதிரி தெரியுது. அதனால ஹீரோவும் நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கோவமா கிளம்பிடுறான். லில்லிக்கு ஹீரோ தன்னை விட்டுட்டு போறது சுத்தமா ஏத்துக்கவே முடியல. இது எல்லாத்தையுமே ஹீரோன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த ஹீரோவும் கொஞ்ச நாள் கழிச்சு அவளோட சொந்த ஊருக்கே போயிட்டா. ஆனா டாக்டர் அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவ இறந்து போயிட்டா அப்படின்னு எனக்கு தகவல் வந்துச்சு. இது எல்லாத்தையுமே கேட்டு இருந்த ஹீரோனோ அப்ப நான் இடிச்சது லில்லியோட ஆவியே தான். அவ ஏதோ நம்ம கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல அவ சொல்ல ட்ரை பண்ணல வார்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் தான் சாக போறேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஹீரோவை சொல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயின். அதுக்கு ஹீரோவும் என்னால மட்டும் பின்னால போக முடிஞ்சா நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோனு ஹீரோ கிட்ட நாம அவகிட்ட டைரக்டா மன்னிப்பு கேட்கறதா கரெக்டா இருக்கும். அதனால நான் நாளைக்கு கேம்பஸ்க்கு போயிட்டு அந்த பொண்ணோட அட்ரஸ கண்டுபிடிச்சு நம்ம டைரக்டா அவ வீட்டுக்கே போய் பார்ப்போம். அப்பதான் அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஹீரோன் சொல்லவும் ஹீரோவும் அதுக்கு சரின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நேரம் ஹீரோனும் அந்த கேம்பஸ்க்கு போயிட்டு அந்த லெக்சரரை பார்த்து ஸ்காலர்ஷிப் வாங்கின அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவெல்லாம் நான் கேட்டிருந்தேனே அப்படின்னு கேட்க நீ யாரை பத்தி விசாரிக்கிற அப்படின்னு கேட்கவும் ஹீரோனும் அந்த போட்டோ விழுந்து உடந்துச்சுல அந்த போட்டோவை இவர்கிட்ட எடுத்து காட்டி இந்த பொண்ணை பத்தி தான் கேட்கிற அப்படி சொல்லவும் அவரோட முகமே மாற ஆரம்பிக்குது. இந்த பொண்ணை நாங்க காலேஜ் விட்டு நிப்பாட்டிட்டோம். இந்த பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப்பையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல சார் இந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு ஹீரோனு கேட்கிறான். ஆனா அந்த டேட்டாலாம் இப்ப இல்ல அப்படி சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனை அவாய்ட் பண்ற மாதிரியே லெக்சரரும் வேகமா உள்ள போயிடுறாரு. ஆனா ஹீரோனு விடுறதா இல்ல. அந்த ஸ்காலர்ஷிப் ஒரு ஆசிரமம் மூலமா கிடைச்சிருக்கா அப்படின்னு தெரிய வர இன்டர்நெட்ல
சர்ச் பண்ணி பார்த்துட்டு நேரா அங்கே போறா. அங்க லில்லியோட போட்டோ இருக்கிறதையும் பாக்குறான். ஹீரோயினும் லில்லியோட அட்ரஸ் எப்படியே கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டா போல நேரா ஹீரோ கிட்ட வந்து அட்ரஸ் கிடைச்சிருச்சு, வா இப்பவே கிளம்பலாம் அப்படின்னு ஹீரோவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஆனா ஹீரோவுக்கு கழுத்து வலி அதிகமாயிட்டே போகுது. அதுக்கப்புறம் நைட் நேரத்துல ஹீரோனும் அந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல லில்லியோட பேருவம் ஹீரோவை மாத்தி மாத்தி பயமுறுத்துது. ஹீரோ அவரோட பேருவத்தை பார்த்து பயந்து காரை வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோ எல்லா விஷயத்தையுமே ஹீரோ கிட்ட சொன்னவன் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிற மாதிரி தெரியுது. அவனோட நடவடிக்கையே கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. ரொம்பவே டயர்டா இருக்கிறதுனால பக்கத்துல இருக்க ஒரு மோட்டர்ல தங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டலுக்கு போய் தங்குறாங்க. அப்ப ஹீரோ கிட்ட அந்த லெக்சரர் லில்லியோட போட்டோ கட்டி விசாரிக்கும் போதே அவரோட முகமே ரொம்பவே மாறிச்சு. அவ ரொம்பவே பயந்து போன மாதிரி இருந்துச்சு. லில்லிய காலேஜ் விட்டு நிப்பாட்டி ஸ்காலர்ஷிப்பையும் கேன்சல் பண்ணிருக்காங்க, இதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் எனக்கு அதை பத்திலாம் தெரியாதே, அவ ஊருக்கே டிசி வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு மட்டும் தான் தெரியும், சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனு குளிக்க போற அந்த நேரத்துல ஹீரோவும் தூங்க ஆரம்பிக்கிறான். தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு லில்லியோட பேவுரம் வந்து அவனை அப்படியே அமுக்க ஆரம்பிக்குது. அவனை மூச்சு விட முடியாத அளவுக்கு அமுக்க அந்த சத்தம் கிட்ட ஹீரோனை அங்கே வந்து ஹீரோவை அமைதிப்படுத்த பாக்குறா. ஆனா அவளால முடியல. அந்த பேவுரம் ஏதோ அங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலரைட் கேமரா மூலமா போட்டோ எடுத்து பாக்குறா. ஆனா மூணாவது எடுத்த போட்டோல ஏதோ தெரியுது போல. அதை பார்த்து டக்குன்னு பயப்படும் போது அவ ஷவர்ல இருந்து கண்ணு முழிக்கிறான். அவ ஷவர்ல குளிச்சுக்கிட்டு தூங்கிட்டா போல இதுதான் கனவா வந்திருக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஹீரோனும் லில்லியோட ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு லேடி கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் லில்லியோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் மலைக்கு மேல இருக்கு. அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்தவங்க அங்க இருக்கிற ஒரு லேடி போய் பாக்குறாங்க. அவங்க லில்லியோட அம்மா தான். அவங்க கிட்ட நாங்க லில்லியோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு லில்லியை பத்தி விசாரிக்கிறாங்க. லில்லியோட அம்மாவும் இவங்களை உள்ள கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட ஏதாவது எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக அதே நேரத்துல ஹீரோவுக்கு அங்கே வினோதமா ஏதோ தோண ஆரம்பிக்குது. ஹீரோயின் சொல்ல கேட்காம ஒரு ரூமுக்குள்ள போய் எட்டி பார்க்கும்போது அங்க யாரோ படுத்திருக்க மாதிரி இருக்கு. அந்த இடம் எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஈ வைக்கிற மாதிரி இருக்க ஹீரோவுக்கு அது லில்லியா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். ஹீரோனும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் மெதுவா கிட்ட போயிட்டு லில்லின்னு திருப்ப அப்புறமா தான் தெரியவது அது ஒரு டெட் பாடி அப்படிங்கறத பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. லில்லியோட அம்மா லில்லி இறந்ததுக்கு அப்புறம் அவளோட பாடியை புதைக்கவில்லை போல. லில்லியோட அம்மாவும் லில்லியை நினைச்சு ரொம்பவே அழுகுறாங்க. உங்க பொண்ணோட ஆவி எங்க கிட்ட ஏதோ சொல்றதுக்காக வந்துச்சு, இதுக்காக தான் வந்திருக்கும் போல. உங்க பொண்ணோட உடம்ப நம்ம புதைச்சாகணும், அப்பதான் உங்க பொண்ணோட ஆவி சாந்தி அடையும் அப்படின்னு ஹீரோயினும் ரெண்டு பேருமே எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த லில்லியோட அம்மாவும் சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போயிட்டு ஒருத்தர்கிட்ட லில்லியை பத்தி விசாரிக்க அப்பதான் அவரும் லில்லி ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தா. ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தா. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு நாள் மாடியில இருந்து கீழே கூச்சி இறந்து போயிட்டா. இறந்து போனதுக்கு அப்புறம் லில்லியோட அம்மா அவளை புதைக்க விடல. இவளை புதைச்சா நானும் தற்கொலை பண்ணி இறந்து போயிடும் அப்படின்னு மிரட்டினதுனால நாங்க விட்டுட்டு வந்துட்டோம் அப்படி சொல்றாங்க. இப்ப அதே நேரத்துல ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து லில்லியோட உடம்ப வெளியில சுட்டு வந்து அவங்க மத சடங்குகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் ரொம்பவே அன்னீசியா இருக்கு. அங்க லில்லியோட ஆவி இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஹீரோக்கு பின்னாடி லில்லியோட ஆவி உட்காந்துக்கிட்டு ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா லில்லியோட உடம்ப நல்லபடியா அடக்கம் பண்றாங்க. லில்லியோட அம்மாவும் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் லில்லியோட சமாதி கிட்ட நான் பண்ண எல்லா தப்புக்கும் என்ன மன்னிச்சிரு, இப்ப உன் ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலை முடிஞ்சதுனால ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோயினோ அவளோட வீட்டுல இருக்கும்போது அப்ப ஜன்னல் இருந்த ஒரு கேமராவில அப்படியே பிளிக்கர் ஆகி கேப்சர் ஆகுற மாதிரி சத்தம் கேட்க ஹீரோயினோ அந்த கேமரா ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல பிலிம் ரோல் இருக்கு. அது ஒரு பழைய கேமரா. இந்த கேமராவில அப்படி என்ன கேப்சர் ஆச்சு அதுவும் தானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோட லேபுக்கு போயிட்டு அந்த போட்டோவை கழுவ பாக்குறா. அதே நேரத்துல இங்க ஹீரோவும் ஸ்டுடியோவுக்கு நிறைய மாடல்ஸ் வந்திருக்காங்க போல. அவங்கள நல்லபடியா போட்டோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு பொண்ணை மட்டும் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அது அப்படியே லில்லி மாதிரியே தெரியுது. இவனும் ஏதோ பிரமதா நினைச்சுக்கிட்டு மறுபடியும் பாக்குறான். மறுபடியும் அது லில்லி மாதிரியே தெரிய பாய்ந்து போன ஹீரோ அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அங்க ஹீரோயினோ அந்த கேமரால இருந்து எடுத்த எல்லா போட்டோவையும் கழுவி பார்க்கும்போது ஒவ்வொரு போட்டோவிலையும் ஒரு பிளாஷ் லைட் மாதிரி ஒரு நிழல் உருவம் மெதுவா நகர்ந்து ஒரு கஃபோ கிட்ட போற மாதிரி இருக்கு. அதனால ஹீரோயினோ வேகமா மேல என்ன இருக்கா அப்படின்னு ஏறி பார்க்கும்போது ஒரு கவர் ஒன்று இருக்கு. அந்த கவர்ல நிறைய நெகட்டிவ் பிலிம்ஸ் டெவலப் பண்ணாம இருக்கு. இங்க ஹீரோவும் பயந்துகிட்டு வெளியில ஓடி வந்துவன் லிப்ட் ஓபன் பண்ணி பாக்குறான். லிப்டுக்குள்ள இருந்தும் அந்த பேயோட சத்தம் கேட்க வேகமா படிக்கட்டு வழியே கீழே இறங்கி வரும்போது அங்க ஹீரோனோட உருவத்துல அந்த பேய் இருக்கு. ஆனா அது தெரியாம
ஹீரோவும் போயிட்டு ஹீரோனை கட்டி பிடிச்சு நல்ல வேளை நீ வந்துட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அது அந்த பேயா மாதிரி நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படி சொல்ல மறுபடியும் அவன் பயந்து போயிட்டு பக்கத்துல இருக்க ஜன்னல் ஓப்பன் பண்ணி பக்கத்துல ஒரு ஏணி இருக்கவும் அது வழியே கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கான். அப்படி வந்துகிட்டு இருக்கும் போதே மேல இருந்து லில்லியோட பேருவம் இவனை நோக்கி வேகமா வர இவனு வேகமா வந்துகிட்டு இருக்க ஒரு கட்டத்துல டக்குன்னு பயமுறுத்தி கீழே தள்ளி விட்டுருது. அவனும் மேல இருந்து அப்படி விழுந்துடுறான். அப்படி விழுந்து மயங்க போன ஹீரோவை அந்த பேருவம் இவன் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுது. அதே நேரத்துல அந்த நெகட்டிவ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ண ஹீரோனுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. அப்போதான் பிளாஷ்பேக்ல உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. ஹீரோவும் லில்லி கூட பழகிக்கிட்டு இருக்கிற விஷயம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாதுல. ஆனா லில்லியும் ஹீரோ தன்னை விட்டுட்டு போனதுனால அவனையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே திரியறா. இத பார்த்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அவ எதுக்கு இங்கே உட்காந்து உன்னைய பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோவும் போயிட்டு அவளை அங்கிருந்து போக சொல்றான். ஆனா போனவ திரும்பி வந்து அதே இடத்துல உட்கார ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. இவ வேணும்னே டார்வினை டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிதான் ஒரு நாள் அவளோட டான்ஸை முடிச்சுட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் லில்லிய ஒரு ரூமுக்கு இழுத்துட்டு போயிட்டு அவளை பலாத்காரம் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த சத்தம் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்த ஹீரோக்கு கேட்க அவனு வேகமா அங்க போயிட்டு அதை தடுக்க பாக்குறான். ஆனா அவனுங்களோ ஹீரோவையே அதை போட்டோ எடுக்க வைக்கிறாங்க. நாளை பின்ன இந்த பொண்ணு இதை பத்தி வெளியில போய் சொல்லிட்டா இதை வச்சு அவளை மிரட்டலாம் அப்படின்னு ஒரு ப்ரூஃப்காக ஹீரோவை எடுக்க சொல்ல ஹீரோவும் அதை தடுக்க மாட்டான். லில்லியும் டார்வின் என்னை காப்பாத்து அப்படின்னு பயங்கரமா கத்தி அழுதுகிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவும் லில்லிய காப்பாத்தாம தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக வேண்டா விருப்பா அந்த போட்டோவை எடுக்க லில்லிய அவனுக்கு 3 பேரும் நாசம் பண்றாங்க. ஹீரோ நினைச்சிருந்தா அது எல்லாத்தையுமே தடுத்திருக்கலாம். ஹீரோவும் லில்லி கூட பழகி இருக்கான். இது எல்லாமே லில்லியோட மனசை ரொம்பவே உடைச்சிடுது. ஒரு நடைப்பிணமா அவளும் வாழ ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கும்ல, அந்த லெக்சரை போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அங்க ஹீரோ அந்த லெக்சர் கிட்ட பேசிட்டு போறத லில்லியும் பாக்குறான். ஆனா அந்த லெக்சர் கிட்ட இவனுக்கு லில்லியை நாசம் பண்ணிருப்பாங்கல்ல, அவனுங்க இருக்கிறத எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு லில்லி மட்டும் வேற யாரு கூட தப்பா இருக்கிற மாதிரி வெட்டி அதை அந்த ப்ரொஃபசர் கிட்ட கொடுக்கவும் அவரு லில்லிய அந்த காலேஜை விட்டு தூக்கிடுறாரு. இது எல்லாமே ஹீரோவுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. ஆனா அவன் சுத்தமா தடுக்கவே இல்லை. அது எல்லாத்துக்குமே இவனும் உடந்தியா இருந்திருக்கான். அந்த கோபத்துலதான் லில்லியும் தன்னோட உயிரை மாச்சிருக்கா. இப்ப ஹீரோவும் ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முடிக்க பக்கத்துல தான் ஹீரோன் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஹீரோ எப்ப முழிப்பா அப்படின்னு பாத்துட்டு அந்த போட்டோ எல்லாத்தையுமே அவங்கிட்ட கொடுத்துட்டு இதை தானே என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோனு கிளம்பிடுறா. ஹீரோவும் எல்லாமே போச்சு அப்படின்னு விரக்தியில படுத்திருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாக்கி ஹீரோவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பலமுறை நான் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனா நீ என்ன மன்னிக்கிற மாதிரி தெரியல. அதான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேல. அப்புறம் எதுக்கு இன்னும் இங்க இருக்க? இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு அவ அங்கேதான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு பயங்கரமா கத்துறான். லில்லியோட ஆவி எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த போலரைட் கேமராவில எல்லா இடத்துலயுமே போட்டோ எடுக்கிறான். கடைசியில கோவத்துல கேமராவை தூக்கி போட்டுட்டு ஒரு இடத்துல நிக்கும் போது அந்த கேமரா இப்ப தானாவே போட்டோ எடுக்க ஆரம்பிக்குது. அந்த போட்டோ வெளியில வந்திருக்கும்ல, அதை எடுத்து பார்த்த ஹீரோ மிரண்டு போயிடுறான். என்னன்னு பார்த்தா இவ்வளவு நாளா அந்த பேய் அவனோட கழுத்துல தான் உட்கார்ந்து இருந்திருக்கு. அதனாலதான் ஹீரோவுக்கு கழுத்தும் தோல் புட்டியும் பயங்கரமா வலிச்சிருக்கு. ஒரு தடவை ஹீரோனும் லில்லியோட ஊருக்கு போயிட்டு ஒரு லேடி கிட்ட அட்ரஸ் கட்டிருப்பாங்கல்ல, அப்ப அந்த லேடியோட பையன் ஒருத்தன் ஹீரோவை பார்த்த உடனே பயந்து ஒளிஞ்சுப்பான். ஏன்னா இவ்வளவு நாளா ஹீரோட தோல்ல தான் அந்த பேய உட்கார்ந்து இருந்திருக்கு. ஏன்னா ஹீரோ எப்பவுமே அவளை தோல்ல தூக்கி தான் போட்டோ எடுக்க வைப்பான். அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல கூட அவனோட வெயிட் அதிகமா காட்டியிருக்கும். அதை பார்த்து பயந்து போன ஹீரோவும் அங்கிருந்து வெளியில வரும்னு கண்ணாடியை உடைச்சு கீழே விழுந்து நடக்க ஆரம்பிக்க ஹீரோட தோள்பட்டியில தான் அந்த பேய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை ஸ்விம்மிங் பூல்ல போய் விழ வச்சிருது. அப்படியே கட் பண்ணி அந்த காலேஜ்ல இப்போ ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல ஹீரோயினும் எல்லா உண்மையும் வெளிச்சம் போட்டு காட்டிடுறா. அதாவது அந்த காலேஜே அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா, அதனாலதான் இல்லையா அந்த காலேஜை விட்டு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோனும் ஆதாரப்பூர்வமா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்துதான் லில்லிய பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க அப்படின்னு ப்ரூஃபோட காமிக்கிறா. இத பார்த்த காலேஜ்ல சேர்ந்தவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்தது டார்வின் தான் அப்படின்னு அவனை பத்தின உண்மையும் போட்டு உடைச்சிடுறா. இந்த மாதிரியான பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி வெளியில கூட சொல்ல முடியாத உண்மை வெளியே வராத நிலையில பல பேர் இறந்து போயிருக்காங்க, பல பேர் நடப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னும் பெண்களுக்கு எதிரான வன்முறை கொடுமை அதிகமாகிட்டு இருக்கு. அதனால அதுக்கு எதிரா நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி ஹீரோனும் சொல்லி முடிக்க அப்படி சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோனும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹீரோவை பார்க்க வந்திருக்கா. அப்ப கதை ஓபன் பண்ணும்போது இன்னமும் ஹீரோட தோள்பட்டியில தான் அந்த பேய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்படியே ஹீரோவுக்கு எதிராக ஹீரோனை உட்கார்ந்து ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டி அந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தை முடிக்கும் போது இது ஷட்டர் அப்படிங்கிற ஒரிஜினல் படத்தோட தழுவல் அப்படின்னு போட்டு இந்த படத்தை அப்படி முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.